ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? என்னடா வீடியோவில் அலங்கோலமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. வீட்டை வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். பஞ்சு போட்டிருக்கனால பஞ்சு கொட்டை சுத்தமாக இடமே இல்லை. அதனால் தேவையானது தேவையில்லாதெல்லாம் பிரித்து எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கேன்னு சொன்னாலே அது வந்துட்டு இப்போ நல்லாவே துளுத்துருச்சு. அதில் வந்துட்டு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்படிலாம் ரோஸ் இருக்குன்னு நினச்சின்னா அதே மாதிரி பூத்துருக்கு. முட்டுமே நிறையா வச்சிட்ருக்கு. இட்லி வாங்கிறதுக்கு போகிறோம் காய்ஸ். மணி வந்துட்டு 11 மணி ஆயிடுச்சு. அவசரமாக போயிட்டுருக்கோம். நாங்கள் 2 பேர் தான் வீட்டில் இருக்கோம். வீட்டில் ஒன்றும் சமைக்கலை. இட்லி வாங்குறதுக்கு போகிறோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோம். நல்லா கழுவி கவுத்துருப்பாங்க. போகிறோம், இருக்குன்னா வாங்கிட்டு வரலாம், இல்லைன்னா வந்துடலாம். என் ஒருத்திக்கின்ட்டு நான் சாப்பாடு ரெடி பண்ணேன். நானும் எங்கள் பாப்பாவும் கடைக்கு இட்லி வாங்க போகலான்னு தான் கிளம்புனா அப்போவே மணி 11 தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வயலுக்கு வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு நானும் சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அது வந்துட்டு 1 மணியே தாண்டிடுச்சு சாப்பாடு ரெடி பண்ணவே. சாப்பாடு ரெடி பண்ணிட்டு நானும் வயலுக்கு போனேன். நான் போகிறப்ப எங்கள் நாய்க்குட்டி 2 பேருமே கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்பாவுமே வேலைக்கு போயிட்டு வரப்போ டீ பஜ்ஜி இதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு ரொம்பவுமே ஹீட்டு பாடியில் இருக்கிறதுனால ஆயிலில் ஃப்ரை பண்ணுற எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பார்த்தோன்னே சாப்பிட்ணுங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வருது. அதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் வீட்டிலேருந்து உருண்டை குழம்பு, சாம்பார் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு ஒரு 4-5 பட்டை மட்டும் பஞ்சு எடுத்தோம். 4-5 பட்டை மட்டும் பஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை சாக்கில் கொட்டி என் அம்மா தூக்கிட்டு வர சொன்னாங்க. நான் நாய்க்குட்டி பாத்திரத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாது, வரப்போ வண்டியில் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வெயிலில் நின்னனுமே அது வந்துட்டு ரொம்பவுமே ஒரு மாதிரி சீக்கிரம் அதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பரவுது ஃபேஸில். எதனாலன்னு தெரியல. அப்புறமா அதேமாதிரி இவங்க அங்கே உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாய்க்குட்டி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இவங்களை கூட்டிகிட்டு ரோட்டில் போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெயின் ரோடுங்கிறதுனால மெயின் ரோடு இல்லை, எல்லாருமே சரக்கு சாப்பிட அந்த சைடு நிறைய வண்டி போயிட்டே இருக்குது. இவங்களை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது காய்ஸ்.